கிருஷ்ணன் மற்றும் திருபதி ஒரு புதிய வரலாற்று கதை. திருபதி மகராஜ சபைக்கு நுழையும் போது அவளது அழகும் நேர்த்தியும் அனைவரையும் மெய்மறக்க வைத்தன. அவள் அக்னி குமாரியாக உருவெடுத்தவள், தன்னம்பிக்கையோடு சபையில் நிலை கொள்ளும் சக்தி கொண்டவள். துவாரகாவில் திருபதி கிருஷ்ணனை சந்திக்கிறாள். அவரை பார்த்தவுடன் மனதின் பாரம் குறைந்தது போல் உணர்கிறாள். கிருஷ்ணனின் பராமரிப்பு நிறைந்த பார்வை அவர்களின் நட்பின் ஆழத்தை காட்டியது. மகராஜ சபையில் துரியோதனன், கர்ணன் மற்றும் மற்ற கௌரவர்கள் திருபதியை அவமானப்படுத்த முயல்கிறார்கள். அவள் கோபத்துடன் போராடினாலும் தனது நிலையை பாதுகாக்க முடியாமல் தவிக்கிறாள். திருபதி கண்ணீருடன் கிருஷ்ணனை அழைக்கிறாள். அவனது கருணை வெளிப்பட்டு அவளுக்காக அங்குண்டு இல்லாமல் தெய்வீக ஆடைகளை அளிக்கிறான். அவளது மரியாதை காத்துக் கொள்ளப்படுகிறது. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும் போது கிருஷ்ணன் அவர்களை சந்திக்க வருகிறார். திருபதி அவரை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைகிறாள். அவரது வருகை அனைவருக்கும் ஆறுதலாக இருந்தது. வனத்தில் திருபதி யாகத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவரது பக்தியை பார்த்த கிருஷ்ணன் அக்ஷய பாத்திரத்தை அளிக்கிறார். இது பாண்டவர்களுக்கு கடினமான காலங்களில் உணவினை உறுதி செய்கிறது. குருக்ஷேத்திர போரின் நடுவில் திருபதி துயரம் அடைகிறாள். அவளது குடும்பத்தினர் போரில் தத்தளிக்க அவள் கிருஷ்ணனை நினைத்து அழுகிறாள். கிருஷ்ணன் தோழமையோடு அவளுக்கு ஆறுதல் கூறுகிறார். போருக்கு பிறகு திருபதி மற்றும் கிருஷ்ணன் தனிமையில் பேசிக் கொள்கிறார்கள். கிருஷ்ணன் வாழ்க்கையின் உண்மைகளை அவளிடம் பகிர்கிறார். திருபதி அவரது வார்த்தைகளை கேட்டு மன அமைதி அடைகிறாள். முருகப்பெருமானை நம்பினாள். சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.